ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற சொல்கிற ஒரு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 மந்த்தாக இருக்கலாம், ஒரு 2 மந்த்தாக இருக்கலாம், ஒரு 3 மந்த்தாக இருக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஐடிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீடடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஸோ எப்படி பண்ணுறோம், ஸோ எப்படி பண்ணலாம், ஸோ நம்ம அந்த இன்டர்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கில்ஸை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்ன்ஷிப்பை பற்றி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்டர்ன்ஷிப் சேம் கம்பெனிலேயே ஒரு 8 இன்டர்ன்ஷிப் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிக் MNC கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கம்பெனிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி எந்த ஒரு கம்பெனிஸில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிலவெண்ட்டான ஒரு கம்பெனி, ஆனால் வந்து எல்லா ரோலுக்கும் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி, இது வந்து அன்பெய்டா பெய்டா அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். எஸ், நான் வந்து ஒரு 8 இன்டர்ன்ஷிப் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ஆக்சுவலி இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு 8 டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் 8 டைப் ஆஃப் டொமைனில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் வந்து நமக்கு இன்டர்ன்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் லேண்ட்ஸ் யூ இந்த ரோல். ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 0 to 1 year ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் அண்ட் டெவலப்பிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சம் நாலேஜஸ் இருந்தால் வெப் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் தெரிஞ்ச ஒரு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்ட் இன் HTML அண்ட் CSS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. HTML CSSல பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு இருக்காங்க. should have basic experience in developing React native applications. உங்களுக்கு வந்து பேசிக்காக ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டாட் மேனிப்புலேஷன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பேசிக்கான நாலேஜ் இப்போ இன்டர்ன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹவு டு கிரியேட் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பேசிக்காக பார்த்துட்டு ஸோ அது ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் React JS. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் வித் ரெஸ்ட்ஃபுல் APIs, தென் ஃபெமிலியாரிட்டி டு சோர்ஸ் கண்ட்ரோல் எக்ஸாம்பிள் கிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் 11 ஈக்குவல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பேச்சுலர்ஸ் டிகிரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ளூ கலர் செக் பாக்ஸில் ஒரு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி 7 ஜாப்ஸ்க்கும் வந்து 7 இன்டர்ன்ஷிப்க்கும் நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட சிவியை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க டாக்ஸ் ஃபைல் PDF ஃபைல் RTF ஃபைல்ஸ் ஒன்லி அப்படி இந்த 4 ஃபைல்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இமேஜஸ்லாம் போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கோட் வித் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஜிப் கோட் கேட்டிருக்காங்க. ஜிப் கோட்னா உங்கள் அட்ரஸுக்கு லாஸ்ட்டாக ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும் பாருங்க, 636 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஹோம் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் தான் வந்து எப்பயுமே ஃபுல் அட்ரஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸே வந்து ஃபுல் அட்ரஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜெண்டர் நீங்கள் வந்து எந்த ஜெண்டரோ ஸோ அந்த ஜெண்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, பிகாஸ் நீங்களே வந்து ஒரு ஃப்ரெஷர், நீங்களே இன்டர்ன்ஷிப் தான் தேடிட்டு இருக்கீங்க, அதனால் இதில் எதுவுமே கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ அப்படியே இதில் வந்து ஒரு இம்பார்ட் ரெக்கார்டான ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் கம்பெனி நேமும் காலேஜ் நேம் கொடுத்துருங்க. நோட்டீஸ் பீரியட்னா இமீடியட் R0 R1 R5 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட்னா நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ மீதி எல்லா இதுவுமே வந்து விட்டுருங்க, எல்லா ஃபார்ம்ஸையும் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர் நோட்டுன்னு ஒன்று இருக்குது,
மெயினாக இந்த கவர் நோட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ கவர் நோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் கௌதம், நான் வந்து இந்த டெக்னாலஜி படிச்சிருக்கேன், ஸோ இந்த டெக்னாலஜியில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் இந்த காலேஜில் படித்தேன், என்கிட்ட இவ்வளோ சிஜிபிஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கவர் நோட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கவர் நோட் அந்த ஒரு டெம்ப்ளேட்டே ரெடி பண்ணிவிட்டு எல்லா அப்ளிகேஷனுக்கும் அதை போட்டுக்கோங்க. ஸோ கவர் நோட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கவர் நோட் எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர் நோட் ChatGPT இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் நோட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற படம் நீங்கள் ஃபைனலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ண அடுத்த 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டா பேஸ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா பேஸ் இன்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் டேட்டா பேஸ் சார்ஜஸ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் ரீடிசைன்ஸ் அப்படி. டேட்டா பேஸில் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் queries அந்த ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்கியூஎல் மெயினாக வந்து இது டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் போகிறவங்களுக்கு டேட்டா பேஸ் இன்டர்ன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் டேட்டாபேஸ் இஷ்யூ, ட்ரபிள் ஷூட் ஆர் கான்ஃபிகர் டேட்டாபேஸ் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிரைவ் ஆட்டோமேஷன் ஆஃப் கோட், மானிட்டர் டேட்டாபேஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு என்ஷூர் ஹை லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ஸ்பீட், டிசைன், டெவலப் அண்ட் மெயின்டைன் PostgreSQL டேட்டாபேஸ் ஃபார் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து PostgreSQL தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப் அண்ட் ஆப்டிமைஸ் டேட்டாபேஸ் schemes, queries and store to procedure of maximum performance of efficiency, implement and maintain database security backup recovery process, monitor and troubleshoot database issue performance problems, develop and maintain database documentation and data dictionaries அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் வந்து சம் ஜாப் டிஸ்கஷன் தான். ஸோ SQL பேசிக்காக நாலேஜ் இருந்தால் போதும், ஸோ இவ்வளோ தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆன் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ நாலேஜ் வித் டேட்டாபேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எண்ட் யூசர் அப்ளிகேஷன், ஸோ எக்ஸலன்ட் நாலேஜ் ஆஃப் data recovery, security, integrity and SQL familiarity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ability to think algorithmically அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் எனி ஒன் டேட்டாபேஸ் லைக் PostgreSQL, Oracle, MongoDB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து HR அண்ட் அட்மின் இன்டர்னுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் தி ஆஃபீஸ் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் அண்ட் சச் ஆர் ரெஸ்பாண்டிங் டு இமெயில்ஸ். ஸோ வர இமெயில்ஸ்க்காக வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்ட் தி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மெயின்டைனிங் ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் கோஆர்டினேட்டிங் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் ஃபார் கம்பெனி ஈவெண்ட்ஸ் அண்ட் மீட்டிங், conduct search relevant topics to support the team, collaborate with other members, teamwork, achieve shared goals, complete your task assigned by the management requirements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன செகண்டரி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் சொல்லி சம்திங் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, currently pursuing a degree business administration, hospitality management or relevant field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் அண்ட் கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ், ப்ரொஃபிஷியன்சி இன் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸல், வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆனால் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் எபிலிட்டி டு ப்ரியாரிட்டிஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமிலியாரிட்டி வித் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிஸ் ப்ளஸ் ஃபெமிலியாரிட்டி வித் லோக்கல் லாங்குவேஜஸ் இஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன ரோலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HR அண்ட் அட்மின் இன்டர்னுக்கு. ஸோ இது அப்ளை கொடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் என்ன இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HR இன்டர்ன். ஸோ HRனா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுலேயும் வந்து சம் பிராண்டிங் ஆக்டிவிட்டிஸ், அவங்க கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, ஆன்போர்டிங் பண்ணுறதுக்கு புது பீப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் 2023 அண்ட் 2022 கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் குவாலிஃபிகேஷன் எனி ஏரியா. ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெல் நோனாக இங்கிலீஷ் வந்து ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வித் சேல்ஸ் அண்ட் ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் இன் ஹை ப்ரெஷர் என்விரான்மெண்ட் வித் ஹானர்ட் ஸ்கில்ஸ் இன் ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட் இன் MS ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக தெரியும். 2022 அண்ட் 2023 யார் பீப்புள்ஸ் இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை நான் பட்டன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, IT இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த IT இன்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸை வந்து லேக் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுறது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக் நாலேஜ்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக் நாலேஜாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இன்டர்ன். ஸோ
ஸோ இது வந்து MBA பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி சம்திங்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டக்ட் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி அண்ட் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனலைஸ் மார்க்கெட்டிங் கேம்பகைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கிரியேட் சம் டேஷ்போர்டு விசுவலைசேஷன் சம்திங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மெயினாக வந்து டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா an opportunity to develop some best consumer enterprises SaaS products அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. opportunity to punch ஸோ further problem solving and logical data handling, அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டிங் லேர்னிங் இம்ப்ளிமெண்டிங் இன்னோவேஷன் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 7th இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்டர்ன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை நம்ம கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் அப்ளிகேஷன் சப்போர்ட், அதுக்கப்புறம் குட் டீபக்கிங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் நாலேஜ் இன் பைத்தன் டெவலப்மெண்ட், குட் ஹேவிங் டு நாலேஜ் இன் ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம்வொர்க் சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ KPI எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஷிஃப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் அப்ளை பண்ணுறதா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8th இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் க்ளோஸ்லி ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், டெவலப்மெண்ட் டீம்ஸ் அண்ட் டெவோப்ஸ் டீம் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் ரிலேஷன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நாலேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை நோ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ரோல்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் படிச்சு காமிச்சேன். ஸோ பிகாஸ் இது வந்து வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கனால கம்மியாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து கிளிக் பண்ணி நான் 8 இன்டர்ன்ஷிப்போட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு டைட்டில் போட்டுட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன இன்டர்ன்ஷிப் சூட்டபுளாக இருக்கோ, உங்கள் ப்ரொஃபைலுக்கு என்ன இன்டர்ன்ஷிப் சூட்டபுளாக இருக்குமோ ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து உடனே இன்டர்வியூ வரல, எனக்கு வந்து உடனே இன்டர்ன்ஷிப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கவே வேணாம். ஸோ நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேண்டிடேட் கேட்கும் போது தான் தெரியுது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்டில் வந்து பேஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ரொம்பவே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிடிஎஸ்ல செலக்ட் ஆகிட்டாங்க. சிடிஎஸ்ல செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் வரதுக்கே வந்து 1 year ஆச்சாமா. ஸோ இப்போ வந்து அவங்க அரௌண்ட் ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஸோ அவங்க கிட்ட நான் கேட்கும்போது இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் அவங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வரதுக்கே 1 year ஆச்சாமா. ஸோ ப்ராஜெக்ட் அசைன் ஆகிறதுக்கு 1.5 years 1.75 years ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அது நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. ஸோ அவங்க சொன்னதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களுமே வந்து என்ன மாதிரி ஹோப்பை வந்து விட்டுறாமல் ஸோ தொடர்ந்து எல்லா ஜாப்ஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் போட்டாலே போதும் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இத்தனை ரெஸ்யூம் டெம்ப்ளேட் போட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் போட்டாலே வந்து ஒரு கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும், 2 கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த 2 கம்பெனியுமே வந்து நம்மளை எடுக்கல அப்படின்னா மற்ற கம்பெனிஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தால் ஆனால் நம்ம ரெஸ்யூம் சூப்பராக இல்லை, நம்ம ரெஸ்யூம் பேக்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேறு ரெஸ்யூம் போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு வந்து நமக்குள்ளேயே ஒரு மன வருத்தம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் ஸ்கில்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஆப்டாக இருக்க ஸ்கில்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன், வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ஸோ என்னோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், அந்த நம்பர்ஸ்னால எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்டுக்காக ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்காக ஐடிக்குள்ளே போகணும், ஸோ வாட் இஸ் த இன்டர்ன்ஷிப், ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து தெளிவாக ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ வந்து அது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பாட்காஸ்ட் வேணும், ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் என்னோட செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரியும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி உங்கள் பீப்புள்ஸ்க்கு வந்து உங்கள் கிளாஸ் குரூப்ஸ் உங்கள் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போவே வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான இப்போ வந்து ஸ்டார்ட் அப்பு ஒரு Tier 2 கம்பெனி Tier 3 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸாக சொல்லவும் மாட்டாங்க, வெளியும் போடவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து Tier 2 Tier 3 கம்பெனிஸில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே வரும். ஸோ Tier 1 Tier 2 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைக் CTS, Zoho அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிட் பல்க் ஹையரிங் தான் எடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம Tier 2 Tier 3 காலேஜில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இவங்களுமே வந்து நல்லா பே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Tier 1 கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கான்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ன்லாம் இருக்குது, ஸோ இந்த டொமைனில் நீங்கள் போங்க, இந்த டொமைனில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.